செல்வம் நம்முடைய சிஎம்சி மருத்துவமனையிலே எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரிகிறார். அவர் தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட வெள்ளிக்கிழமை பிரேயரினுடைய சார்பாக அவரை வருக வருக என்று வரவேற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் எழுதின புஸ்தகம் 118ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷன் என்பதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே எனக்கு அழைப்பு கொடுத்த அருமையான சகோதரர் ஐயாவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் நன்றி வார்த்தைகள் தெரிவிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபித்து விட்டு நாம் தேவ சமூகத்தில் கடந்து போவோம். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளை கொடுத்துட்டா கூடாதபடி ஸ்தோத்திரம். இந்த வேலை கொடுத்துட்டா ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை கொடுத்துட்டா ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருமித்து ஒரு சங்கத்தில் வந்திருக்கிறோம் ராஜா. இந்த நாளில் அடியனை மறைத்து நீ பேசணும் அப்பா. நீரே பாதுகாத்துக்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளில மனுஷன் நம்பதை பார்க்கிலும் கர்த்தர் பேர் பற்றுதலாய் இருப்பதே நலம். பற்றுதல் என்று பார்க்கும்போது நாம் எப்பவுமே கடவுள் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். உலகத்துல பற்றுதல் அன்பு செலுத்தும் போது கர்த்தர் நிச்சயமாவே நம்முடைய ஜபத்துக்கும் நம்முடைய விண்ணப்பத்துக்கும் பதில் கொடுக்கிற வல்லவராய் இருக்கிறாரு. மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் இருதயத்தை பார்ப்பார். பலவிதமான முகத்தை பார்க்கிறவர்கள் அநேக பேர் உண்டு. சரீரத்தில் ஒரு விதமான ஒரு குறைபாடுகள் இருந்தால் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவாங்க, அசட்டை பண்ணுவது உண்டு. ஆனால் கடவுள் சொல்லுகிறார், மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். இருதயம் சுத்தமா இருந்தால்தான் நாம் தேவ சமூகத்தில் உண்மையா ஜெபிக்க முடியும். இருதயம் சுத்தம் இல்லை என்றால் உண்மையாகவே நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கவே முடியாது. அறிவாளர்களே, நம்ம பற்றுதல் எப்பவுமே நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் மேல பற்றுதலாக இருக்க வேண்டும். நம் குடும்பத்தில் எப்படி நம் பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற உறவினர்கள் மீது அன்பு செலுத்துகிறோமோ அதே போல கடவுளுடைய பாத்துல நம்ம அன்பு செலுத்த வேண்டும். ஒரு காலகட்டத்தில் எஸ்தர் ராஜ்யத்தை குறித்து நம்ம பார்க்கும் போது எஸ்தர் ராஜனுடைய வாழ்வில் யூதர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. எஸ்தர் ராஜ்யத்தை நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடத்துல ராஜா இடத்துல இருந்தார். ஆனால் யூதர்கள் எத்தோப்பிய தேசத்தில் அடிமையா இருக்கும் போது அவருடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு கண்ணீர் கவலையா இருந்தது. என்ன
மனுஷன் பொல்லாத ஆவியானவன் யூதர்களை கொலை செய்ய வேண்டும், யூதர்கள் நல்லா இருக்கக்கூடாது, யூதர்கள் எல்லாரும் யூதருடைய வம்சத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய வாழ்வில் காணப்பட்டான். ஆனா அவன் நினைத்தது ஒன்று, ஆண்டவர் செயல்பட்டது ஒன்று. ஆனா மோர்தெக்காய் எஸ்தர் ராஜாவிடத்தில் போய் சொல்லுகிறார், எஸ்தர் கிட்ட அவர் ராஜாவிடத்தில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாருன்னா, நீ ராஜாவிடத்தில் பேசலன்னா உண்மையாகவே வேறொரு இடத்திலிருந்து ஆண்டவர் பலவிதமான ஏற்படுத்துவார் என்று சொல்கிறார். அப்போது எஸ்தர் ராஜா என்ன பண்ணார்? எல்லாரும் ஒருமித்து ஒரு லெட்டர் எழுதி, நீ எல்லாரும் செபிக்க வேண்டும், நம்ம கண்ணீரை கர்த்தர் நிச்சயமாகவே துடைப்பார், கடவுள் மீது அன்பு வைப்பார், நம்மில் பற்றுதலாய் இருப்பார், நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், நமக்கு மகிமையை கொடுப்பார், நம்முடைய தீமையிலிருந்து விடுதலை தருவார் என்று சொல்லி எஸ்தர் ராஜாவுக்கு ஒரு லெட்டர் கொடுத்து அந்த மோர்தெக்காய்க்கு அனுப்புகிறார். அப்போது யூத மக்கள் எங்கெங்க இருக்கிறார்களோ, யூத மக்கள் எங்க இருக்கிறாங்க? இந்தியா முதற்கொண்டு எத்தோப்பிய தேசம் வரை 127 நாடுகள் எங்கெங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் எல்லாரும் ஒருமித்து செபிக்க வேண்டும், ஒருமித்து ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். அப்போது கர்த்தர் நம்மை மனம் இருந்துவார், நமக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி நோக்கி பார்க்கிறார்கள். அறிவுள்ளவர்களே பாருங்க, எல்லாரும் உபவாசத்தில் இருந்தார்கள். உபவாசம் இருக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உபவாசத்துக்கு பதில் கொடுக்கிறார். கண்ணீரோடு அழும்போது கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுக்கிறார். அதனால்தான் 126 சங்கீதத்தில் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறான், கம்பீரத்தோடு அறுப்பான். ஒரு 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 நிலத்துல விதை விதைக்கும் போது இன்னும் மழை வருமோ காற்று வருமோ என்ன வருமோ என்று அவருடைய உள்ளத்தில் பல கஷ்டங்கள், நம்முடைய விதைகள் அது அது நல்ல விளைச்செய்யுமோ என்று சொல்லி கண்ணீரோடு விதைக்கிறான். ஆனா ஒரு காலத்துல அவன் என்ன பண்றான்? அதை அறுவடை செய்வது நல்ல மடங்கி நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறார். ஏன்னா கண்ணீர் விட்டாதான் நமக்கு பதில் உண்டு. நம்ம சுகபகமா வாழக்கூடாது. சுகபகமாய் அந்த ஆமோன் என்ற ஒரு மனிதன் சுகபகமாய் இருந்தான். ஆனா மோர்தெக்காய்க்கு தூக்கு மரத்தை உண்டு பண்ணினான். அவன் சிரிச்சு கொண்டிருந்தான், நம்ம யாருமே ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி. ஆனா எஸ்தர் ராஜாவுக்கு பேசும்போது கர்த்தர் எஸ்தர் ராஜாவுக்கு மேல மனம் இறங்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப பாருங்க, எஸ்தர் ராஜாத்தை குறித்து சொல்கிறாரு, உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்கிறாரு. இங்க இருக்கின்ற ஆமோன் என்ற மனிதன் யூதர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி பல கட்டளை கொடுத்திருக்கிறார். என்னுடைய சித்தப்பா, அதாவது என்னுடைய குடும்பத்தில் ஒருவரை தூக்கு மரத்து போட வேண்டும் என்று சொல்லி அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் செய்கிறார் என்று சொல்லி அவர் துக்கத்தோடு சொல்லும் போது உடனே ராஜா மனம் இறங்கி அந்த என்ன பண்ணாரு? அந்த சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணுக்குள் இருப்புங்கள். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன், இன்றைக்கு தருவேன், இப்போது தருவேன். நம்ம நம்பிக்கையோடு கூட தேவ சமூகத்துல தேவனுடைய இடத்துல நம்பிக்கையோடு நோக்கி பார்க்கும் போது கர்த்தர் நிச்சயமாவே நம்ம மேல பற்றுதலாய் இருப்பார். எப்படி நம்ம அன்பு செலுத்துவார்? நம்பிக்கை இல்லாம ஏனேதனமா வாழ்ந்து கொண்டு ஏனேதனமா செயல்பட்டு கொண்டு ஏனேதனமா இருக்குமானா நமக்கு அற்புதம் நடக்காது, அதிசயங்களும் நடக்காது. ஆனா நம்பிக்கையோட எஸ்தர் ராஜாவை நோக்கி பார்க்கும் போது அந்த அவனுக்கு மோர்தெக்காய்க்கு விடுதலை கிடைத்தது. ஆமோனுக்கு தூக்கு மரத்துல எதை விதிக்கிறானோ அதே இன்றைக்கு நிறைய பேருடைய குடும்பத்துல ஏன் கண்ணீர் வருது, ஏன் கஷ்டம் வருது, ஏன் துன்பம் வருது, ஏன் வேதனை வருது? அப்பா அம்மாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி இல்லாதனால்தான். இந்த மகளை தான் நீ கட்டணும், இந்த மகனை தான் நீ கட்டணும், இதுதான் நீ வாழணும், இப்படிதான் நீ இருக்கணும்
நடக்கிறது. ஆண்டவர் மீறுதல் எங்க மீறி நடக்கிறார்களோ, நம்ம பைபிள்ல நிறைய புத்தகத்துல ராஜாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய ராஜாக்கள் சாலமோனை கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார், அறிவை கொடுத்தார், புத்தியை கொடுத்தார், சகலத்தை கொடுத்தார், ஆலயத்தை கட்டும்படி மகிமையை கொடுத்தார். ஆனால் சாலமோன் ஒரு காலகட்டத்தில் என்ன செய்தார்னா, அந்நிய பெண்களோடு கூட விபச்சாரத்தில் இறங்கினார். அந்நிய இச்சையினால விபச்சாரத்தில் இறங்கினார், பாவத்தில் ஈடுபட்டார், விக்கிர தோப்புகளை உருவாக்கினார். நிறைய ராட்சங்கள் இருந்த காரணமே விக்கிர தோப்புகளுக்குள்ள இணைந்து போனதுனால்தான். அதனால பாவத்துக்குரிய சம்பளம் மரணம். அதனால நிறைய மக்கள் பாவத்துக்குரிய பாவத்தை நம்பி பாவத்திலே பற்றுதலா இருப்பதனால் அவனுக்கு மரணம் உண்டு. அது யாரும் தடுக்கவே முடியாது. பாவம் செய்யற ஆத்மாவே சாவு. நிறைய பேர் சொல்லுவாங்க, இவன் பாவம் செய்யறான், என்ன பயங்கரமா பாஸ்டர் ஓட்டிட்டு போவோம். 1 லட்சம் ரூபாய் பைக்கு, 2 லட்சம் ரூபாய் பைக்கு பயங்கரம் ஓட்டுவோம். எங்க அப்பா அம்மா கொடுத்தாரு. நேரடியா கூட போயிட்டு உருக்கு மறுக்க போயிட்டு கபான்னு திடீர்னு டெத் ஆயிடுவோம். காரணம் என்ன? மீறி நடக்கிறதுனால, மீறி பாவத்துக்குட்பட்டதுனால. இன்றைக்கு மீறி பாவத்துக்குட்பட்டு சகலவித தீமைக்குள் போவதனால்தான் ஆண்டவர் மேல பற்றுதலா இல்ல, கீழ்ப்படிதல் இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா யூத ஜனங்கள் கர்த்தர் நிச்சயமாவே நம்மளை காப்பாற்றுவார். எஸ்தர் ராஜாவிடத்துல கேட்கும் போது ராஜா உடனே அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தார். அந்த இதுக்கு பதில் கொடுத்து நிறைவான ஆசீர்வாதத்தை மகிமை கொடுத்தார். யூத மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள். யூத மக்களுக்கு விடுதலை கிடைத்தது. யூத மக்களுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. அதனாலதான் இன்றைக்கு பூரி என்ற ஒரு பண்டிகை கொண்டாடுகிறார்கள். பூரி என்ன என்றால், கடவுள் எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி இன்றைக்கு நிறைய ஒரு பண்டிகை கொண்டாடுகிறார்கள். பூரி என்றதுக்கு எனக்கு விடுதலை கிடைத்தது என்று சொல்லி அந்த பண்டிகை கொண்டாடுகிறார்கள். ஏன்னா உண்மையாகவே கடவுள் யூத மக்களை ஆசீர்வதித்தார், நினைவு கூர்ந்தார். யூத மக்கள் 3 நாள் உபவாசத்தை ஜெபிக்கும் போது கர்த்தர் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தார். அருமையானவர்களே, அதனால்தான் நம்முடைய வாழ்வில் பற்றுதல் யார் மீது பற்றுதலா இருக்கணும்? கடவுள் மீது தான் பற்றுதலா இருக்கணும். மனுஷன் நம்பாதீங்க, மனுஷன் உங்களை கைவிடுவா. தாய் தகப்பனும் கூட ஒரு காலத்தில் கைவிடுவார்கள், கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட கைவிடுவார்கள், எல்லாரும் கைவிடுவார்கள். ஆனால் கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டார். தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், ஒரு காலம் கைவிட மாட்டேன். கைவிடாத கடவுள் ஒரே கடவுள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால்தான் என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்பீர்களோ அதே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். என் நாமத்தினால கேளுங்கள், அப்போது பெற்றுக்கொள்வார்கள். ஒரு பல ஆண்டுகள் கழித்து ஒரு நினைவு வருகிறது. அதாவது மேற்பாடி என்ற இடத்துல, மேற்பாடியில வைரட் என்ற அம்மா தன்னுடைய மகளுக்கு குழந்தை ஆண்டர் பாக்கியத்தை கொடுத்தார். அந்த குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போட முடியாது, நிலைமை மோசமாகிட்டது. என்ன பண்ண தெரியல. டாக்டர் சொல்லிட்டாங்க, குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்க முடியல, குழந்தை சீரியஸா இருக்கிறது, குழந்தை பிழைக்கிறது ரொம்ப கடினமா இருக்கிறது, என்ன செய்ய தெரியல, நீங்க குழந்தையை கூட்டிட்டு கொண்டு போக. அப்போது நான் இரவு பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அந்த சிஎம்சி மருத்துவமனையில. பணியாற்றும் போது நான் சிஎம் சேம்பர் இறங்கி வரும்போது பாட்டு வரும்போது அந்த அம்மா ஒவ்வொரு அழைத்து கொண்டிருக்காங்க. எம்மாடி அழகு கேட்கும் போது அந்த மகளுடைய குழந்தைக்கு அந்த இன்ஜெக்ஷன் போடுறது கூட வாய்ப்பு இல்லை, டாக்டர் எடுத்துக்கொண்டு போயிடுன்னு சொல்றாங்க. நான் அழைத்து கொண்டிருக்கிறேன், குழந்தை பிழைக்க முடியும்னு சொல்லிடுறாங்க என்று சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், நீ விசுவாசத்தா தேவனுடைய மகிமையை அப்போ நான் நிறைய சொன்னேன், நீ போமா கடவுள் நிச்சயமாவே இந்த குழந்தை பார்க்கும் போது அந்த ஐசியூல குழந்தை நல்லா இருக்கு போன்னு சொன்னேன். நம்ம என்ன பண்ணாங்க, நான் 2 கையை பிடிச்சி 10 முத்து முடித்தாங்க. 10 முத்து கொடுத்து ஒரு பிளஸிங்கோடு கூட ஓடுறாங்க, ஐசியூ போடுறாங்க. அங்க ஓடும்போது குழந்தை நல்ல ஆசீர்வாதமா விளையாடி கொண்டிருக்கிறது.
அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த குழந்தை இன்றைக்கு 3வது நாளாக படித்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா கடல் மீது பற்றுதலாக இருக்க வேண்டும், கடல் மீது அன்பு செலுத்த வேண்டும், கடல் மீது அன்பு செலுத்தும் போது கடவுள் முழுவதும் கூட இருப்பார். அதனாலதான் அண்ணா என்ன பண்ணார், எல்லாரும் புருஷன் கூட ஒரு எப்போது ஆறுதல் படுத்துவார். அண்ணா என்ன பண்ணாங்க, கண்ணீரோடு விதித்தாங்க. எனக்கு குழந்தை பாக்கியம் கட்டாமல் கிடைக்கணும் என்று சொன்னாங்க. ஆனா கர்த்தர் நிச்சயமாவே குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, இப்படிதான் கண்ணீரோடு நாம் விதிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபத்தால தான் எல்லாமே சாதிக்க முடியும். ஜெபம் இல்லைன்னா நம்முடைய வாழ்வுல எதுவும் சாதிக்கவே முடியாது. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற எசேக்கியேல் ராஜா ஏசியத்திற்கு சொல்றாரு. அப்பெல்லாம் ஒரு ஆசாரியர்களா ஏசு தீர்க்கதரிசி தான் நம்புவாங்க. அவங்க தான் கரெக்டா சொல்லுவாங்க. அவங்களதான் ஒரு கடவுளை போல மதிப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அது நடக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப ஏசிய தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, நேரா வராரு, எசேக்கியேல் கிட்ட வராரு, ராஜா கிட்ட வராரு. ராஜா பார்த்து கேட்கிறாரு, என்ன சொல்றாருன்னா, உன் வேலைகளை நீ சரி செய்து கொள், யாருக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன பண்ணிக்கொள். உனக்கு பின்னாடி பெரிய கட்டி, மரண கட்டி இருக்கிறது, நீ மறித்து போற, இனிமேல் உன்னால் வாழவே முடியாது, நீ சாக போற, கடவுள் உனக்கு சொல்லிட்டாரு போராட்டம் சொல்லிட்டு. அப்போது எசேக்கியேல் போனாரு. அருமையான சகோதரன், ஏசிய தீர்க்கதரிசி ராஜாவுக்கும் தீர்க்கதரிசிக்கும் ரொம்ப உறவு, அன்பு, பாசம், ஐக்கியம். 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் இருப்பாங்க. என் நண்பனே சொல்லிட்டாரு சொல்லி அவனை பூச்சி கெஞ்சல, அவன் கால் மாட்டம் உழையல. என்ன பண்ணாரு, ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணினார், கண்ணீர் விட்டு அழுதாரு, கதறினாரு. ஆண்டவரே, நான் என்ன துரோகம் பண்ணேன்? நான் ராஜால வாழும் போது, நான் ராஜா இருக்கும் போது விக்கிர தோப்புகளை, உனக்கு விரோதமா இருக்கிற எல்லா காரியங்களும் வெட்டி போட்டேன். நான் உத்தமனா இருந்தேன், நான் உண்மையா இருந்தேன். ஏன் எனக்கு இந்த மரண ஓசை, மரண டேட்டு நீ கொடுத்திருக்கிற என்று கேட்டு விண்ணப்பம் செய்தார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப எசேக்கியா யார் மேல பற்றுதலா இருந்தாரு? கடவுள் மேல பற்றுதலா இருந்தார். மனுஷன் நம்பல, இயேசுவை பார்க்கல, தீர்க்கதரிசி நினைக்கல, ஆனா கடவுள் மீது பற்றுதலா இருந்தாரு. கடவுள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கடவுளை நோக்கி பார்த்தாரு. அப்போது செபிக்கும் போது ஆண்டவர் மறுபடியும் இயேசுவை அனுப்புகிறார். நீ போ, அவருக்கு ஆயுஷ் நாட்களை நான் கூட்டி கொடுத்தேன். அல்லேலூயா அல்லேலூயா. 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 கண்ணீரோடு நாம் விதிக்கும் போது, கண்ணீரோடு நம்ம பற்றுதலாய் காணப்படும் போது கர்த்தர் அற்புதம் செய்வார். இப்படிப்பட்ட அற்புதத்தை நாம் ஒவ்வொரு நாளும் காண வேண்டும். இந்த அற்புதத்தை யாரும் காண முடியாமல் பல பேர் பல விதத்தில் தவறான வழியில போய் கொண்டிருக்கிறார்கள், பல விதத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கடவுளுடைய பார்வையில தப்பான முறையில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி தவறான முறையில ஓடாதபடி உண்மையான ரட்சகர், உண்மையான மேய்ப்பன், உண்மையான தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நானே நல்ல மேய்ப்பன். நீங்க நிற்கவர், ஆமென். நானே மெய்யான திராட்சை செடி, நானே மெய்யான திராட்சை செடி, என்னுடைய பிதா தோட்டக்காரர், நீங்க எல்லாம் கொடி. அவர்தான் செடியானவர். தோட்டம் இல்லைன்னா செடி இல்லை, செடி இல்லைன்னா கொடி இல்ல. அதான் மனுஷன் புல்லுக்கு சமம். மனுஷன் நினைக்கிறான் உடம்பு வைத்துக் கொண்டு சரீரத்தை வைத்துக் கொண்டு எதையும் சாதித்து நினைக்கிறான். மனுஷன் புல்லுக்கு சமம். அவனுடைய ஆடம்பரம் எல்லாமே, அவனுடைய அழகு எல்லாமே பூவுக்கு சமம். பூ. இன்னைக்கு நான் அழகா இருக்கிறேன், பாவத்துக்கு போடுவேன், நான் நல்லா டான்ஸ் எல்லாத்தையும் சாதித்து நினைக்கிறான். புல்லு உலர்ந்து போனா பூ தான் உதிர்ந்து போகும். செடியில் பூ இருக்குமா? இருக்காது. கர்த்தருடைய வசனமோ என்றைக்கும் நிலைத்திருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. 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 கர்த்தருடைய வசனத்தை நம்பி வாழ வேண்டும். கடவுளுடைய வசனத்தை யாரும் நம்பி வாழ வேண்டும், நிச்சயமாகவே அவருடைய வாழ்வில் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுதான் நம்ம பற்றுதலான ஒரு நம்பிக்கை.
மருத்துவமனையை இப்படிப்பட்ட மருத்துவமனை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. 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 திருவள்ளூர் மாவட்டத்துல கவுடி ஆக்சிடென்ட் ஸ்கூல் கவுடி சர்ச்சில் அந்த இடத்துல பண்ணாங்க. கவுடி இடத்துல வந்து சர்ச்சாண்ட வந்து அவரை வந்து ஒரு சர்ச்சை உருவாக்கும் போது எல்லாரும் கல்லெடுத்து அடிச்சிடலாம். கவுடி மிஷினரி அவங்க அடிக்கும் போது அவர் சொன்னாராம், இன்னைக்கு நீங்க அடிப்பீங்க, இன்னைக்கு ரத்தம் சிந்தப்படுவேன் நானு. ஏன்னா ரத்தம் சிந்தினாலும் ஒரு நாளில் இந்த கவுடி சர்ச்சில் கவுடி ஸ்கூல்ல எல்லாரும் பெரிய ஆளா வருவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு கவுடி ஆக்சிடென்ட் ஸ்கூல்ல கலெக்டரா இருக்கிறாங்க. இன்னைக்கு கவுடி ஆக்சிடென்ட் ஸ்கூல்ல பல உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, வாக்கியம் இருக்கிறாங்க, யுனிவர்சிட்டி இருக்கிறாங்க, பல ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அதனால்தான் கடவுள் மேல பற்றுதலா இருக்கும்போது பல கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், துக்கங்கள், போராட்டங்கள், சஞ்சலங்கள் எல்லாமே வரும். எல்லாம் நம்ம அனுபவித்துக் கொண்டுதான் வாழ வேண்டும். தேவ சமூகத்தில் வரும்போது பல பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் சகிக்க வேண்டும். சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல பற்றுதலாயிருங்கள். கர்த்தர் நிச்சயமாவே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தம்முடைய திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபம். பரிசுத்தமுள்ள பிதாவே, முன்னோக்கி பார்க்கிறோம். உடைய கிருபை இரண்டட்டும், உடைய தயவு இரண்டட்டும். மனுஷன் நம்மை பார்க்கலாம், கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நல்லது. உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ராஜ், உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜ், நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் ராஜ், உம்மை நம்புகிறோம் ராஜ். இந்த கிருபையுடைய கரத்தை நீட்டி என் மேல் ஆசீர்வதியும். அப்பா, அந்த நாளில் இருக்கிற ஒவ்வொரு பேரும் கரம் இறங்கட்டும். யாருக்கு என்ன வேணுமோ, யாருக்கு என்னென்ன பலவிதமான துக்கங்கள், கவலைகள், போராட்டங்கள், சஞ்சலங்கள் இருக்கிறதோ எல்லாமே நீக்கி போடுவாங்க. இந்த விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் போல இந்த நாளை செபிக்கிற ஒவ்வொரு பேரும் கிருபை ஒரு மகிமை காணப்படட்டும், ஒரு பிரசன்னம் காணப்படட்டும், உடைய ஆசீர்வாதம் காணப்படட்டும். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். நீர் என்னை ஆசீர்வதித்து பலப்படுத்த காத்துக்கொள்ளும். இதனால் இருக்கிற அத்தனை பேரும் ஆசீர்வதியும். இதை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் இந்த கிருபையுடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதியும். உன் மீது நாங்கள் பற்றுதலாக காணப்படுகிறோம். உன் மீது அன்பு செலுத்தினோம். அன்பில்லாதவன் தேவனை அடையான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீ இப்போது என் மீது அன்பு வைத்து உன்னுடைய பாவங்கள், சாபங்கள், எல்லா கவலைகள் எல்லாம் நீக்கி போட்டு நாங்கள் எப்போதும் மேடைக்கு பார்த்து உடைய கிருபை தர வேண்டும் என்று எங்கள் அருளாக மீட்பனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 இந்த நாளில் கூட